பிரைஸ் தி லார்ட். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை ரோமர் 8:15. அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து பலியாய் சிலுவையிலே பலியாய் ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி, அதாவது பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஒரு மனுஷன் பாத்தீங்கன்னா அவன் பாவம் செஞ்சுட்டான்னா அவன் ஏதோ ஒரு ஆட்டு ரத்தமோ மாட்டு ரத்தமோ அதை பலியாய் செலுத்தி தான் அவனுடைய பாவ நிவர்த்தி செய்ய முடியும். அதுவும் பாருங்க, அது தற்காலிகம் தான், நிரந்தரமான ஒரு விடுதலை கிடையாது. அவன் திரும்பியும் அவன் பாவம் செய்வான், அந்த விலங்குகளை பலியா ஒப்பு கொடுப்பான், இதே தான் போயிட்டு இருக்கும். நிரந்தரமாய் ஒரு மனிதன் அந்த காலத்திலே பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. அப்பதான் பிதாவானவர் ஒரு காரியத்தை செய்தார். இந்த மனித குலம் முழுமையா அது பயத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து போகணும்னா ஒரே ஒரு வழிதான். அதுதான் தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்காக ஒப்பு கொடுப்பது. அப்போ பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையில நமக்காக பலியாக, ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த பிறகு அவன் மீண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நிரந்தரமான ஒரு விடுதலையை இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தின் மூலமாய் நாம் பெற்றிருக்கிறோம். அதனால பாருங்க, நாம தூரமா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நாம அப்பா பிதாவே என்று அவரை கூப்பிடுகிற புத்திர சுவிகார ஆவியை இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் பெற்றிருக்கிறோம். அதனால நீங்க பயப்பட தேவையில்ல. இனி நீங்க பாவத்துக்காக பயப்பட தேவையில்ல, அல்லது எதிர்காலத்து குறித்து பயப்பட தேவையில்ல. திரும்பவும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நமக்கு நிரந்தரமான விடுதலையை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு கொடுத்திருக்கிறது. அதனால தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களை வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். God bless you all.